அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். இந்த 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் என்ன? அதாவது தசாபுத்திகள் சரியில்லைன்னா கூட இந்த கோச்சாரத்தை வைத்து ஓரளவுக்கு நன்மைகளை, அதிர்ஷ்டங்களை, வெற்றிகளை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன? கோச்சாரமும் சரியா இருந்ததுன்னா 100% அதாவது தசாபுத்தி ஜாதகத்தில் அவங்கவுங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்குது இல்லையா, அந்த தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா, நன்மையான திசை நடந்ததுன்னா, இந்த கோச்சாரமும் சேர்ந்ததுன்னா 100% வெற்றி வாகை சூட போகக்கூடிய ராசிகள். அதே நேரத்தில் கோச்சாரத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா கூட அந்த இந்த கோச்சாரத்துடைய நன்மையால் தசாபுத்தியுடைய கெடுபலன்களும் குறைந்து நற்பலன்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசிகள் என்ன? இந்த 2025ஆம் ஆண்டு எந்த விதமான தடையும் இல்லாமல் சரளமாக வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ராசிகள் இந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிகள் பெறும்? பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டு 3 பெயர்ச்சி உண்டு. அதாவது சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகுது. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி சித்திரை மாதம், ஏப்ரல் மாதம் இருக்குது. அப்போ ராகு பார்த்தீங்கன்னா மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வராரு. கேது பார்த்தீங்கன்னா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வராரு. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மே மாதம் இருக்குது. குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறாரு. ஆக இந்த வருஷம் அப்படிங்கிறது 12 ராசிகளுக்குமே ஒரு முக்கியமான பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2025ஆம் ஆண்டு அமையப்போகிறது. அதிலே அதிர்ஷ்டத்தை எந்த தடையுமே இல்லை, தடை சொல்கிறதுக்கே கிரகம் இல்லை, தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல எடுத்த உடனே ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ஜென்ம குரு நடக்கிறார் இல்லையா? ஜென்மத்தில் குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை கொண்டது, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 1.5 வருஷமாகவே இந்த ஜென்ம குரு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரய குருவாக இருந்தார். ஒரு 2 வருஷமாகவே இந்த ரிஷபராசிகருக்கு நற்பலன்கள் இல்லை. இப்போ இந்த குரு ஜென்ம குருவா மே மாதம் வரை சஞ்சரிப்பார். மே மாதம் வரைக்கும் ஜென்ம குருவா சஞ்சரிப்பார். பொதுவாக ஜென்ம குருங்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கும், பணப்பிரச்சனை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஜென்ம குருங்கிறது நல்லா போகிற விஷயத்தில் கூட நல்லா போகுதாங்கிற சந்தேகம், மனக்குழப்பம், ஸ்ட்ரெஸ், நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதாவது ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்த பொழுது தான் ராமர் வனவாசம் போனது, சீதை சிறை போன்றது. அதாவது நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கடைசி நேரத்தில் கூட தட்டி விட்டு போகும். கை கெட்டினது வாய் கெட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான குருவாக இருக்கார் ஜென்ம குரு. எது வரைக்கும்? மே மாதம் 14ஆம் தேதி வரை. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வரார். அற்புதமான பலன்கள். அதாவது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் அப்படின்னாலே தன்னுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, கல்வியிலே மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு. பொதுவாக தனக்காரகன் குரு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வராரு ரிஷபராசிக்குன்னா பொருளாதார வளர்ச்சி, வருமானம் பெருகும். நீங்கள் பணம் கொடுத்து நீண்ட நாளாக வசூலாகாத இதெல்லாம் வந்து சேரும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான மேன்மை, அதாவது தொழிலிலே வளர்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய லாபத்தை அவர் அடையக்கூடிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, அதே போல் பார்த்திங்கன்னா கிரக பிரவேசம் பண்ணுறது, குழந்தை பிறப்பு, கரு உண்டாதல், இந்த அனைத்து விதமான சுபகாரியங்களும் ரிஷபராசிக்காரர்கள் நடக்கும். மே மாதத்திற்கு பிறகு 2ஆம் இடத்துல வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் அனைத்து விதமான சுபகாரியங்களும் மிகச்சிறப்பாக நடக்கும். அதாவது உங்களுடைய வாக்கிற்கு, சொல்லிற்கு முக்கியத்துவம் இருக்கும், அதற்கான மதிப்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிக அற்புதமான குருவாக இருக்கும். அடுத்ததாக சனி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர போகிறார். 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. எது வரைக்கும்? மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடம், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவ இடத்துல சஞ்சரிக்கிறார். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். அந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 9, 10க்கு உடையவர் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அற்புதமான பலன். அதாவது 9ஆம் அதிபதி திரிகோணாதிபதி, 10ஆம் அதிபதி கேந்திரம், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், அதுவும் குருவுடைய வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், எதை தொட்டாலும் லாபம். அதாவது 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் தீமை செய்யாத, நன்மையே செய்யும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். மூத்த சகோதர ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடங்கிறது சித்தப்பா ஸ்தானம். ஆக லாபஸ்தானம், நமக்கு எதை தொட்டாலும் லாபம் இருக்குமா இல்லையான்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்துல சனி போகிறாரு. 2.5 வருஷம் அங்கே சஞ்சரிக்க போகிறாரு.
ஆக மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டகரமான மனிதராக ரிஷபராசிக்காரர்கள் ஆவார்கள். அதாவது எதை தொட்டாலும் லாபம், எதை நினைச்சு நம்ம சிந்தனையில் வர்றதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, சிந்தனைக்கு வர்றதெல்லாம் செயல் வடிவம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அதனால் சனி தொழில்காரங்க இல்லையா, அப்போ தொழில் வளர்ச்சி மிக அற்புத, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலை வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும். பொதுவாக ராகு 11 சஞ்சரித்தா என்ன அதி அற்புதமான பலன். அதாவது ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அதை பிரம்மாண்டப்படுத்தும், விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும். அப்போ லாபத்தை பெரிதுபடுத்தும், லாபத்தை வலுப்படுத்தும். அதே போல் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு வட்டாரங்களால், அதாவது அந்நிய பாஷை பேசுபவர்களால் அல்லது அந்நியர்களால் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த ராகு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வருவார். அதுவும் குருவுடைய பார்வையில் வருவார் கும்பத்தில். அப்போ என்ன ஆகும், 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இல்லையா. தொழில் துவப்பகத்துக்கு ராகு என்ன பண்ணும், எந்த இடத்துல இருந்தாலும் அதை விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும். அப்போ தொழிலை விரிவுபடுத்தும், தொழில் சம்பந்தமான தொழில் தொடங்குவதற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இது உத்தமமான காலம். மே மாதத்திற்கு பிறகு அவங்க எந்த தொழில் ஆரம்பித்தாலும், எந்த தொழில் தொட்டாலும் அத்தனையும் வெற்றி, அத்தனையும் பெரிதுபடும், விரிவுபடும், வருமானம் பெருகும், அத்தனையும் வெற்றிகரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். தனக்கு புகழும், அந்தஸ்தும், கௌரவமும் உயரக்கூடியதாக இருக்கும். மாமியார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு குருவுடைய பார்வையோடு இருக்கும் பொழுது, 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறத விட அந்த குருவுடைய பார்வையில் 9வது பார்வையோட இருக்கிறது தான் மிகப்பெரிய யோகம். அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த டைம் தான் தொழில் தொடங்குறதுக்கு சரியான நேரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி அனுகூலமான பலன், ராகு அனுகூலமான பலன், குரு அனுகூலமான பலன். அப்போ கேது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரித்து 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். கேது 4ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும், 4ஆம் இடத்துல கேது சஞ்சரித்தாலும் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. விநாயகருக்கு வழிபாடு செஞ்சாலும் போதும். ஆக இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கிறதுனால, அது எல்லாமே தனக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதுவும் வருடத்தின் பிற்பகுதியில் வெற்றிகரமான ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற அமைப்பில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி 4க்கும் 5க்கும் உடையவர். 4க்கும் 5க்கும் உடையவர் 6ஆம் இடத்துல மறைகிறார். 6ஆம் இடத்துல சனி இருப்பது யோகம். 6ஆம் இடங்கிறது என்ன, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். அப்போ உத்தியோகஸ்தானம். அப்போ நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. சனி 6ஆம் இடத்துல இருப்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடனுக்கெல்லாம் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அப்போ உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார் சனி. முதல் பாயிண்ட், மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி 6ல் மறைகிறார். 5ஆம் இடத்துல இருந்து 6ல் மறைகிறார். அதுவே இது மிகப்பெரிய யோகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் குரு 8ல் சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடங்கிறது என்ன, 8ல் வாலி பட்டமிடம் தான். அது அஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு தான் தனக்காரங்க இல்லையா. இப்போ பொருளாதார பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் மே மாதம் வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை தொட்டாலும் தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான சுபகாரிய தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மே மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார் குரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு. பாக்கிய குரு 9ஆம் இடம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், தந்தை ஸ்தானம் இல்லையா, உயர்கல்வி ஸ்தானம். அப்போ கல்வி சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி தொலைதூர பயணம், வெளிநாட்டில் நல்ல வேலை, நல்ல விசா கிடைச்சி நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம். அதாவது ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு அப்படின்னா அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது 9ஆம் இடத்துக்கு குரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி 6ல் நல்ல பலன். அடுத்தது குரு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது அதை விட அற்புதமான பலனாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்க ராகு 5ஆம் இடத்துக்கு வருவார். அதுவும் குருவுடைய பார்வையில் வருவார். அது அதை விட அற்புதமான பலன். 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில் ராக்கிறார். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், நமக்கு சிந்தனையில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். செயல் வடிவம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கேது 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போவார். எப்போ, ஏப்ரல் மாதம். அப்போ 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. சித்திரை மாதம்னா 11ஆம் இடங்கிறது என்ன, 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் 11ஆம் இடம்.
நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதுவும் தெய்வத்துடைய குரு வந்து கேது வந்து ஆன்மீக கிரகம். தெய்வத்துடைய அருளால் வேண்டுதலால் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடத்துல கேது இருக்கார், அதுவும் சிம்ம வீட்டில் இருக்கார், உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அதி அற்புதமான பலன்களாக இருக்கும். அப்போ துளாராசிக்கு தடை சொல்வதற்கு கிரகங்களே இல்லை. எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் அதிர்ஷ்டம், அந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதுவும் மே மாதத்திற்கு பிறகு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு, அவர் தான் ராசிநாதன். அவர் 6ஆம் இடத்துல இருக்கார் மே மாதம் வரை. நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் இதெல்லாம் சந்திச்சு அமைப்பில் இருக்கார். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் மே மாதம் வரை நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடனை சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அந்த மே மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துல சஞ்சரித்து 7வது பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார். உங்கள் ராசியை பார்க்குறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன் அப்படின்னா அதுவும் முழு பார்வை 7வது பார்வையாக பார்க்குறாருன்னா ராசி சுபத்துவம் அடைகிறது. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகிறது. அப்போ 7.5 நாட்டு சனி முடிஞ்சு முடிஞ்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 6ல் வந்துட்டார். அதாவது மழை விட்டும் துவானம் விடாத மாதிரி கண்டினியூவாக எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மந்த நிலையே நீடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் குரு முழுசாக எல்லாம் இப்போ தான் விலகுது. அப்போ குரு 7ஆம் இடத்துக்கு வரார். அது அற்புதமான படம். 7.5 நாட்டு சனியில் அஷ்டம சனியில் அப்போ குரு 7க்கு வராரு. அதுவும் 7வது பார்வையை ராசியை பார்க்குறார். அப்போ 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம், திருமணம் சம்பந்தமான அனைத்து முயற்சியும் கைகூடும். புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்குறது, போர் அடிக்கிறது, இந்த மாதிரியான யோகம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் இடம் கூட்டு தொழில் பார்ட்னரில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் நிறைய அறிமுகங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நிறைய அறிமுகங்கள், இவர் யார் அப்படிங்கிற மாதிரியான பெரிய அறிமுகங்களில் பெரிய கூட்டமே சேர்க்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது மே மாதத்திற்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருப்பார். அதன் பிறகு 4ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் அர்த்த அஷ்டம சனியாக இருப்பார். அதுவும் குரு வீட்டில் தான் இருப்பார். அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். நிலம் இட சம்பந்த பிரச்சனை வந்தால் அதை அதுவும் குரு பார்வை, குருவுடைய 7ல் குரு இருக்கும்போது அது பெரிய பிரச்சனை கொடுக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ராகு 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அப்போ சித்திரை மாதம் வரை, அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதாவது வீடு 4ல் ராகு இருக்கிறது யோகம் தான். ஏன்னா வீடு கட்டக்கூடிய யோகம், வெளிநாடு சம்பந்தமான யோகம், அதேமாரி தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதுவும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் சித்திரை மாதத்திற்கு பிறகு ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல வருகிறார். பொதுவாக ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் 3, 6, 10, 11 நன்மை செய்யும், அதிக அளவு நன்மை செய்யும். 3ல் ராகு வராரு அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய ஒப்பந்தம் கையெழுத்து, அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. நம்ம வெற்றி சாணம் அப்படின்னா ஒரு வெற்றிக்குன்னு ஒரு சாணம் இருக்குன்னா அது 3ஆம் இடம் தான். அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா அந்த இடத்த ராகு விரிவுபடுத்துகிறார், அதை பிரம்மாண்டப்படுத்துகிறார். அப்போ 3ஆம் இடத்த காரகத்துவம் எல்லாமே பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். பெரிய பெரிய மகான்களுடைய அனுகூலங்கள், பெரிய பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சேத்திர தரிசனம் நிறைய பெறக்கூடிய அமைப்பு, தெய்வீக காரியங்களில் ஈடுபட்டு கடவுளுடைய அருளை பெறக்கூடிய அமைப்பு. ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த எல்லா கிரகங்களும் தடையில்லாமல் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அப்போ தசாபுத்தி, இந்த 3 ராசிக்கும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் இவர்கள் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றி அடைவார். தசாபுத்தி கெடுபலனை செய்யணும் அப்படின்னு இருந்தால் கூட அந்த கெடுபலன் நடக்காமல் நன்மையான பலன்களே நடக்கக்கூடிய அமைப்பிலே இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 வெற்றிகரமான ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.